கேரளா மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கி 500 குடும்பங்கள் மாயமானதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். முண்டக்கை உள்ளிட்ட 3 கிராமங்களில் நூற்றுக்கணக்கான வீடுகள் மண்ணில் புதைந்து உள்ளன. கேரளா நிலச்சரிவில் சிக்கி தற்போது வரை 54 பேர் உயிரிழந்துள்ளனர். ஒருபுறம் இந்தியா ராணுவம், தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் தொடர்ந்து மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, இது குறித்த முழுமையான விவரங்களை பகிர்ந்துக்கலாம். கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் நேற்று நள்ளிரவு மற்றும் இன்று அதிகாலை ஏற்பட்டிருந்த நிலச்சரிவின் காரணமாக பல்வேறு இடங்களில் பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் 1000க்கும் மேற்பட்டவர்கள் அங்கு பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருந்தது. அதே போல 500க்கும் மேற்பட்ட வீடுகள், 3 கிராமங்கள் என பல்வேறு இடங்களில் பாதிப்புகள் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக பார்த்தோம் என்றால் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மாயமாகி இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை என்பது ஒரு புறம் 54ஆக இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டவர்கள், உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. தொடர் மீட்பு பணிகள் என்பது தேசிய பேரிடர் மீட்பு படையினர், அதே போல மாநில பேரிடர் மீட்பு படையினர், ராணுவம், துணை ராணுவம் உள்ளிட்ட படையினர்களும் அங்கு களத்தில் இறங்கி பணியாற்றி வருகிறார்கள். பல்வேறு இடங்களில் இருந்து மேலும் மீட்பு பணியினரும் தொடர்ச்சியாக வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள், அதே போல அந்த நிலச்சரிவில் சிக்கிக் கொண்டவர்கள், மாயமாகி இருக்கக்கூடியவர்கள் என அனைத்து தரப்பினர்களையும் அடையாளம் காண்பதற்காகவும் அதே போல அங்கு இருக்கக்கூடியவர்களை மீட்பதற்கான பணிகளும் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒருபுறம் மழை என்பது தொடர்ச்சியாக பெய்து வரக்கூடிய நிலையில் அங்கு இருக்கக்கூடிய வெள்ள பாதிக்கப்பட்ட பகுதிகள், அதே போல மேம்பாலங்கள் இடிந்து விழுந்திருக்கிறது, அந்த பாலங்கள் அப்புறப்படுத்துவது, வீடுகளின் இடுக்குகளில் சிக்கக்கூடியவர்கள் என அந்த அனைவரையுமே மீட்கக்கூடிய பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கேரள மாநிலம் வயநாடு பகுதி என்பது தொடர்ச்சியாக இப்ப அபாய பகுதியாகவே பார்க்கப்படக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதே போல மழை நின்ற பிறகு முழுமையான மீட்பு பணிகள் என்பது துரிதப்படுத்தப்படும் என்று தேசிய பேரிடர் மீட்பு படையினர் காலையில் கூட தெரிவித்திருந்தார்கள். அதன்படி மழை சற்று குறைந்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அந்த மீட்பு பணிகள் என்பது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறார்கள். 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மாயமாகி இருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. 500க்கும் மேற்பட்ட வீடுகள் அந்த பாதிக்கப்பட்ட இடங்களில் இருந்ததாகவும், அங்கிருக்கக்கூடிய பொதுமக்களை அடையாளம் காண்பதற்காகவும் அதே போல பாதிக்கப்பட்டவர்களை மீட்டெடுப்பதற்காக பணிகள் என்பது துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் கூட சற்று நேரத்திற்கு முன்னதாக அங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மாநில கட்டுப்பாட்டு மையத்திற்கு நேரடியாக சென்று பாதிக்கப்பட்ட இடங்களை அங்கிருந்து பார்வையிட்டிருந்தார். 5 குழுக்களாக பிரிந்து அமைச்சர்கள் அங்கு களத்தில் பணியாற்றி வருகிறார்கள். அதே போல பேரிடர் மீட்பு பணியாளர்களும் அங்கு தொடர்ச்சியாக பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தமிழகத்திலும் முதலமைச்சர் தேவையான உதவிகள் கேட்டால் இங்கிருந்து உதவிகளை செய்து தருவதற்கு தயாராக இருப்பதாகவும் தமிழக முதலமைச்சரும் உத்தரவு என்பது தெரிவித்திருக்கிறார். அதே போல பிரதமரும் கூட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணமும் அறிவித்திருக்கிறார். நேரடியாக சென்று அங்கு இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள், அதே போல சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்களும் களத்தில் இறங்கி பணியாற்ற வேண்டும் என்ற உறுதியையும் அளித்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக மீட்பு பணிகள் என்பது தீவிரப்படுத்தப்பட்டு அந்த பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இருந்தாலும் கூட உயிரிழப்புகள் மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். பல்வேறு மக்கள் பள்ளிகளில், அதே போல முகாம்களிலும் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அரசு மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனைகளிலும் கூட பாதிக்கப்பட்ட மக்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். தொடர்ச்சியாக இந்த பணிகள் என்பது தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஷெலினா.